அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் லெசன். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கறது வானியல் பற்றிய கருத்துக்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாடங்களில் நம்ம இப்போ பார்க்கறது தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்ற வானியல் அறிவு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஆகாயத்தை பற்றி நம்ம போன காணொலியில் பார்த்தோம். இப்போ நம்ம முழுமதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுமதி நாளை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உவா நாள் அப்படின்னு அழைச்சாங்க. பௌர்ணமி அன்று கடலானது கொந்தளிப்போட இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. எனவே அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா மீனவர்கள் கடலுக்கு போக மாட்டாங்க. இதை சங்க இலக்கியத்துல மீனவர்கள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு கடலுக்கு செல்வதில்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. எனவே அவங்களுக்கு முழுமதி பத்தியும் அந்த நிலாவை பத்தியும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா விண்மீன் தான். விண்மீன் என்ன சொன்னாங்க அப்படின்னா எரி, குளமீன், தாள் அப்படின்னு வெவ்வேறு பெயரால அழைச்சாங்க. இந்த விண்மீன்கள் வலப்புறமா அண்டவெளியில அதாவது வானத்துல சுழல்வதா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு சான்று பார்த்தீங்கன்னா புறநானூற்றுல இருந்து எடுத்துக்கலாம். பெரிய உலகத்துல மழை இல்லாம வானத்துல எரிமீனும் தோன்றினாலோ குளமீனும் நாள் மீனும் இந்த மீன்கள்லாம் புகைந்து தோன்றினாலும் இந்த அறிகுறிகளானது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்ததா புறநானூறானது நமக்கு குறிப்பிடுகின்றது. அடுத்ததா எதை பத்தி சொல்றாங்கன்னா அருந்ததி மீனை பத்தி தான் சொல்றாங்க. இது வடமீன் போல் தொழுது ஏத்த வயங்கிய கற்பினல் அருந்ததி அப்படின்னு இந்த கலித்தொகை சொல்றதுனால அருந்ததி விண்மீன் பற்றிய குறிப்புகளும் நமக்கு காணப்படுகின்றது. அதாவது கற்புல ரொம்ப சிறந்தவள் யாருன்னா அருந்ததி. இவ யாரு அப்படின்னா வசிஷ்ட முனிவருடைய மனைவியாக இருந்தவள். புராண காலத்துல பாத்தீங்கன்னா சப்த ரிஷிகள் அப்படின்னு 7 ரிஷிகள் இருந்தாங்க. அந்த 7 ரிஷிகள்ல ஒருவர் தான் நம்மளுடைய வசிஷ்டர் அவர்கள். இந்த வசிஷ்டருடைய மனைவியா இருக்கிறவங்க தான் அருந்ததி. இந்த 7 ரிஷிகள்ல இந்த 6 ரிஷிகளும் என்ன செய்யறாங்கன்னா இந்த ரம்பா, மேனகை இவங்கெல்லாம் பார்த்து அவங்க தங்களுடைய மதியை இழந்துடுறாங்க. ஆனா வசிஷ்டர் மட்டும்தான் தன்னுடைய மதியை இழக்கல. அதே மாதிரி அவர்களுடைய மனைவிகளும் பாத்தீங்கன்னா இந்திரனை பார்த்து அவருடைய அழகுல மயங்கிடுறாங்க. ஆனா அருந்ததி மட்டும்தான் தன்னுடைய கருப்பு நிலையிலிருந்து மாறாம எப்பொழுதுமே நிலையா இருந்ததுனால வசிஷ்டரும் அருந்ததி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமண பந்தங்களின் போது திருமண நிகழ்வின் போது கண்டிப்பா இந்த அருந்ததி நட்சத்திரம் பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லப்படுது. எனவே இவங்க தான் வானத்துல நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள். இந்த அருந்ததி நட்சத்திரத்தையும் வானத்துல நம்மளால பார்க்க முடியும், வசிஷ்டரையும் பார்க்க முடியும். வசிஷ்டர் நட்சத்திரத்தை என்ன சொல்லுவார்னா மிஷார் அப்படின்னு சொல்லுவாங்க. அருந்ததி நட்சத்திரத்தை அல்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நட்சத்திரத்துமே வானத்துல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பக்கத்திலேயே இருக்கும். சப்த ரிஷிகளுமே வானத்துல நட்சத்திரங்களா தான் இருக்காங்க. 7 நட்சத்திரம் தொடர்ந்து இருக்கும். அதுல 8வது நட்சத்திரமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருந்ததியினுடைய நட்சத்திரமானது நமக்கு பிரகாசமா தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு எரிமீன் தான். விண்மீன்கள் சில நேரங்கள்ல எரிந்து கீழே விழறதும் உண்டு. இதனை எரிமீன் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த விண்மீன் கூட்டத்துல இருக்கிற விண்மீன் எரிந்து கீழே விழும்போது அதை தீய சகுனமா பாக்குறதும் நம்மளுடைய பழந்தமிழர்கிட்ட இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா புறநானூறு இந்த பாட்டை நமக்கு சொல்லுது. கூடலூர் கிழார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்காரு. அவர் இரவு நேரத்துல ஒரு எரிமீன் கீழே எரிஞ்சுட்டே கீழே விழறத பாக்குறாரு. இந்த மாதிரி விழறத பார்த்த உடனே அவர் சொல்றாரு இது தீய நிமித்தம். இன்னிலிருந்து 7வது நாள் இந்த நாட்டை ஆட்சி செய்யற மன்னனோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதையும் சொல்றாரு. நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த மன்னன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சேரமான் யானை கன்சை மாந்தரான் சேரல் இரும்புரை அப்படிங்கிற மன்னன் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இத சொல்லிட்டு கூடலூர் கிழார் என்ன செய்யறாருன்னா இந்த மன்னனுக்கு நோய்வாய்ப்படாம அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் போன அப்புறமா அன்றிலிருந்து 7வது நாள் அந்த மன்னன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறான். அந்த மன்னன் இறந்த அப்புறமா அங்க வர கூடலூர் கிழார் அவர் பாடிய பாடல் புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு. இதனால எரிமீன் விழுந்தா தீய சகுனம் அப்படிங்கிறது அந்த கால மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கையா தெரியுது. இதை நம்ம நம்பிக்கையா பார்க்காம அந்த கால மக்கள்கிட்ட இருந்த நம்மளுடைய எரிமீன் பற்றிய சிந்தனையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வெள்ளி தான். வெள்ளிக்கோள் அப்படிங்கிறது மாலை நேரத்துல நிலாக்கு பக்கத்துல பிரகாசமா தோன்றுகின்ற கோள் தான் இந்த வெள்ளிக்கோள் அப்படிங்கிறது. இது ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம் அப்படின்னும் அழைக்கப்படுகின்றது.
மேலை நாட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இதை வீனஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. பூமியோட அளவுல இது ஒத்து இருக்கிறதுனால இது பூமியோடைய தங்கை கோள் அப்படின்னும் இதை அழைக்கிறாங்க. வெள்ளிக்கோளானது மாலையில மேற்கு திசையில தோன்றும். அதை அந்தி வெள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க. பண்டைய தமிழர்கிட்ட பாத்தீங்கன்னா வெள்ளிக்கோள் தென் திசையில வந்தது அப்படின்னா மழை பொழியாது, பஞ்சம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்தது. இத புறநானூற்றுல பல பாடல்கள்ல நம்மளால இந்த செய்தியை நம்மளால காண முடியுது. கடுமையான பஞ்சம் வர்றதை என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ல வர்க்கடம் புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறையனார் அகப்பொருள் நூல்ல பாண்டிய நாடு 12 ஆண்டு வர்க்கடம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வர்க்கடம்ங்கிற சொல்லு மழை பொழியாத பஞ்ச நிலையை குறிக்குது. அப்போ வர்க்கடம் என்றால் என்ன அப்படின்னா மழை பொழியாத பஞ்ச நிலையை குறிக்கிறது தான் வர்க்கடம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பட்டினப்பாலையில இருக்கிற ஒரு பாடல் சொல்லலாம். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் என்ற வரி. இது கடியலூர் உருத்திர கண்ணனார் இயற்றிய பட்டினப்பாலையில இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் அப்படின்னா குற்றமில்லாத புகழை உடைய விளங்குகின்ற வெள்ளி என்ற கொள். திசை திரிந்து தெற்கு ஏகினும் அப்படின்னா திசை மாறி தான் நிற்க வேண்டிய வட திசையில நிற்காம தென் திசை கண் போனாலும் அப்படிங்கிறது இதனுடைய இந்த 2 வரியினுடைய பொருள். இதுக்கப்புறம் பொருள் வருது. இந்த நீர்த்துளிகளை உணவா சாப்பிடுற அந்த மழை துளிகள் இருக்கு இல்லையா, அதுதான் உணவா சாப்பிடும் வானம்பாடி என்ற பறவை. அது வருந்துமாறு மழை பெய்தல மழை பொழியறத தவிர்த்தாலும் தான் பொய்யாம குடகு மலையிலிருந்து பிறந்து கடல்ல புகுகின்ற காவிரி ஆறானது தன்னுடைய நீரை இந்த உலகத்திற்கு கொடுத்து வளம் சேர்க்கின்ற காவிரி ஆறு அப்படின்னு காவிரி ஆற்றினுடைய சிறப்பானது இதுல சொல்லப்படுது. இதுல பாடப்பட்ட மன்னன் யாரு அப்படின்னா கரிகால் பெருவளத்தான். அவனோட பேர் திருமாவளவன். எனவே கரிகால் பெருவளத்தானை பத்தி கடியலூர் உருத்திர கண்ணனார் சொல்றார். அந்த காவிரி ஆறு எவ்வளவு சிறப்பானது அப்படின்னா குடகு மலையில துவங்கி கடல்ல புகுகின்ற காவிரி ஆறானது மழையே இல்லைன்னா கூட அதுல தண்ணீரானது இருக்கும் அப்படின்னு சிறப்பா சொல்றாரு. அப்படி சொல்லும் போதுதான் அவர் இந்த இடத்தை பயன்படுத்துறாரு. அதனால வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தளி உணவின் அப்படின்னு இந்த பாடலினுடைய வரியை அவர் பயன்படுத்துகின்றார். அப்போ நமக்கு இந்த வரியின் மூலமாக அவங்களுக்கு வெள்ளியை பற்றிய, அதாவது அந்த வெள்ளி என்ற விண்மீன் பற்றிய சிந்தனைகளும் அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த ஒன்று மட்டும்தான் வெள்ளியை பத்தி சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. புறநானூறு சொல்லுது, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த வெள்ளிக்கோள்கள் பற்றிய செய்திகளை நமக்கு சொல்லுது. புறப்பொருள் வெண்பாமாலை கூட வெள்ளியோட நிலையை பத்தி சொல்லுது. எனவே பல்வேறு இலக்கியங்களும் நமக்கு வெள்ளிக்கோள்களை பற்றி சொல்வதனால தமிழர்களுக்கு வெள்ளிக்கோள் பற்றிய சிந்தனை இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சனிக்கோள் தான். இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா சனிக்கோளை கரியவன் அப்படின்னும் மைமீன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. சனி பார்த்தீங்கன்னா கருப்பான நிறத்துல காணப்படுறதுனால சனிக்கோளானது மைமீன் அப்படின்னு அழைச்சாங்க. மைமீன் அப்படின்னா கருப்பான கோள் அப்படின்னு பொருள். சிலப்பதிகாரத்துல கரியவன் புகையினும் புகைக்குடி தோன்றினும் விரிகதிர் வெள்ளி தென்புலம் படரினும் அப்படின்னு சிலப்பதிகார வரியானது சொல்லுது. இதனோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி புகைத்தாலும் சரி, தூமகேதுங்கிற நட்சத்திரம் தோன்றினாலும் சரி, வெள்ளி தெற்கே வந்தாலும் சரி, இடி மின்னலோட மழை பெய்து வளம் சுரக்கும்படியா காவிரியில புது நீரானது வரும் அப்படிங்கிற கருத்தானது இருந்தது அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் சொல்றதன் மூலமா சனிக்கோள்கள் பற்றிய அறிவும் அக்கால தமிழர்களிடம் இருந்தது என்பதை நம்மால தெரிந்து கொள்ள முடிகின்றது. கம்பராமாயணத்திலையும் சனிக்கோள் பற்றிய குறிப்பை நம்மளால காண முடிகின்றது. புறநானூற்றிலும் வான ஊர்தி பற்றிய செய்தி உள்ளது. விசும்பின் வல்லவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு சொல்லுது. விசும்பின்னா வானம், வானத்துல செல்லுகின்ற ஒரு வான ஊர்தி, ஒரு ஏரோப்ளைன் ஆனது இருந்தது அப்படிங்கறத சொல்லுது. எனவே அந்த காலகட்டத்திலே வான ஊர்தி இருந்ததா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல, ஏரோப்ளைன் இருந்ததா இல்லையான்னு. ஆனா வான்வெளியை பத்தியும் விண்மீன்கள் பத்தியும் கோள்கள் பத்தியும் அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எனவே வான்வெளி பற்றிய அனைத்து செய்திகளும் அவங்களுக்கு நன்றாக தமிழர்கள் அறிந்திருந்தனர் அப்படிங்கிறது அவங்க எழுதிய இலக்கியங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே தமிழ் இலக்கியங்கள் வழி
நம் தமிழர்களுடைய வானியல் சிந்தனையை நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த வானியல் பற்றிய கருத்து இப்போதான் வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த காலத்துல இருந்தே தமிழர்கள்ட்ட இருந்தது. அது இன்று நன்றாக தகவல் தொழில்நுட்பமாக டெக்னாலஜியா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். இந்த காணொளியை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.